அதிகாரி கொடுக்காத ஊராளுக்கு வேலை கொடு. தொழில் தான் கேட்குறோம். நாங்கள் எங்கள் அராஜகம்லாம் பண்ணல. எனக்கு தொழில் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். தொழில் கொடுக்கலன்னு வச்சுக்க அடுத்த கட்டம் நானும் போவேன். நீங்கள் எங்களுக்கு பின்னாடி பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி கட்டம் போவேன். இல்லை சார், நான் சொல்கிறேன், தளபதி சிஎம்கே சொல்லுவேன். நான் தலைமை கழகத்தில் போய் நான் முற்றுகை கேட்டுவேன். நான் சொல்றதெல்லாம் இல்லை, என் வரலாறு எடுத்து பாருங்க. என் வரலாறை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க. புது போலீஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. வரலாறு பாருங்க. நான் வந்து யாருக்கும் அனாவசியமா தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லை. ஏமா இது எல்லாம் யாருக்கு ஜனெல்லாம் எதுக்கு வந்துக்கிறீங்க? தொழில் தானே வந்துக்கிறீங்க. நாங்கள் என்ன உங்க வேடிக்கை பார்த்துட்டு சண்டை போட்டு ரோடு பிளாக் பண்ணுறதுக்கெல்லாம் வரல. அடுத்த கட்டம் அதுவும் நடக்கும். இல்லை சார், நீங்க எதுக்கு தானே இருக்கிறீங்க? அது கூட நிற்கக்கூடாது. சர்வீஸ் கூட போய் நிற்காது. இப்போ சார் பேசிட்டாரு, மீட்டிங் கொடுக்குறேன் நிற்கிறாங்க. ஃபாரின் போய்க்கிறாங்களா அந்த ஓனர். வந்த உடனே பேசுறதுக்கு சார் தான் வந்த உடனே பேசினார். பெரிய அதிகாரி இவர். அந்த பெரிய மீட்டிங்ல விட்டு இங்கே வந்துக்கிறாரு நம்மளுக்காக. எனக்காக இல்லை, உங்களுக்காக. வெயில இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தலாம் இல்லை சார், நேச்சுரல் இது. வணக்கங்க, என் பேரு அசோக் குமார், சமூக சேவகர். இந்த பகுதி வார்டு சேர்ந்தவர். நான் சவிதா என்ற ஒரு நிறுவனம் இங்க வேலை எடுத்து இடத்த வாங்கி 5 ஏக்கரை வாங்கி வெளியூர் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துனுக்குறாங்க. அவங்க அரசியல்வாதியை கைக்கூலியா வச்சுக்கின்னு எங்களுக்கு வேலை கொடுக்காத அவங்களே வேலை பண்ணிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி பொழைக்கிறது? எங்கள் மக்கள் எப்படி பொழைக்கிறது? எங்கள் பகுதி மக்கள் என்ன பொழைக்கிறது? இதில் ராவில் மண் கனிம வலை சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு 2000 லோடு வெளியே போயிருக்குது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அங்கங்கே அரசாங்கம் டெண்டரே ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல அரசாங்கத்தை மீறி எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத இங்கே நைட்டில் ராவில் மண் போகுது. இது அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் இவங்க வேலை செய்கிறாங்க. அந்த அரசியல்வாதி எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு விலை போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க பொதுமக்கள், ஏழை மக்கள், நாங்க எங்களுக்கு வேலை தான் கேட்கிறோம். எந்த வன்முறைக்கும் நாங்க இல்ல. இது போலீஸுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்பதான் போலீஸ் சாருங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ஏதோ இது பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க பேச்செல்லாம் நாங்க மீறல. எங்களுக்கு வேலை தான் கேட்கிறோம். சவிதா கம்பெனின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லிக்கின்னு ஒரு நிறுவனம் பண்ணிக்கிறாங்க, கம்பெனி நடத்திக்கிறாங்க. அவங்க கார்பரேட் கம்பெனியான்னு நடத்திக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்க மேல நிறைய பால்ட் இருக்குது. உள்ள புறம்போக்கு லேண்டு, அந்த லேண்டு, இந்த லேண்ட் எல்லாம் வச்சுக்கின்னு இவங்க வேலை கைக்கூலியா அரசியல்வாதியை போட்டுக்கின்னு வேலை செய்துங்கிறாங்க. நாங்க வேலை கேட்டா மிரட்டுறாங்க.